ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 2025 வரைக்குமே 106 அமெண்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பாலிட்டியில் ரொம்ப டஃபஸ்ட் பார்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, டஃப்பாக கொஷின் கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஆர்டிகல்ஸ் இது ரெண்டில் மட்டும்தான் கேட்க முடியும். ஸோ அதனால் இதில் வந்து டெய்லி 10 பார்த்தோன்னா முடிச்சிடலாம் சீக்கிரமே. பார்க்கலாம் வாங்க. இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்திருத்தம் 1 முதல் 100 இதில் வந்து ஸ்கூல் புக்ஸ் 12th புக்கில் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 103 கொடுத்துருக்காங்க. ஆனால் 2025 வரைக்குமே 106 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சட்டத்திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில சீர்திருத்தத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் 9வது அட்டவணை சேர்க்கப்படுது. 9வது அட்டவணையை 1951 சேர்த்திருப்பாங்க. நில சீர்திருத்தம், பேச்சு மற்றும் வெளிப்பாடு சுதந்திரம் மற்றும் பொது ஒழுங்கு, வெளிநாட்டவர் அரசுடன் நட்புறவு மற்றும் ஒரு குற்றத்திற்கு தூண்டுதல் ஆகியவற்றின் மீது 3 தடைகள் விதிக்கப்பட்டன. சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்புகளின் முன்னேற்றத்திற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்த மாநிலத்திற்கு அதிகாரம். இதில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ரொம்ப ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நில சீர்திருத்தம், ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, சமூக ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு வந்து அதிக முன்னேற்றத்திற்கு வந்து சிறப்பு ஏற்பாடு செய்கிறதுக்கு மாநிலங்களுக்கு இது கொடுத்தாங்க. அதிகாரம் கொடுத்தது வந்து 101 அமெண்ட்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. 1951 இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். செகண்ட் அமெண்ட்மெண்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1952 கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு உறுப்பினரை 7,50,000க்கும் அதிகமான நபர்களை பிரதிநிதித்துவப்படுத்தலாம் என மக்களவையில் பிரதிநிதித்துவப்படுத்தும் அளவை சரி செய்யப்பட்டது. ஒரு உறுப்பினரை 7,50,000க்கும் அதிகமான நபர்களை பிரதிநிதித்துவப்படுத்தலாம். ஒரு பிரதிநிதி வந்து 7,50,000 பேருக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்களவை பிரதிநிதித்துவ அளவை வந்து சரி பண்ணாங்க 2வது அட்டவணையில். 2வது சீர்திருத்த செகண்ட் அமெண்ட்மெண்ட்டில். ஓகேவா. தேர்டு அமெண்ட்மெண்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1954 கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பொதுமக்களோட நலன் கருதி உணவுப் பொருட்கள், கால்நடை தீவனம், கச்சா பொருள், பருத்தி விதை மற்றும் மூலசனல் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்த நாடாளுமன்றத்திற்கு தரப்படும் அதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4வது சட்டத்திருத்தம் 1955. 3வது சட்டத்திருத்தம் 1954, 4வது சட்டத்திருத்தம் 1955. 4வது சட்டத்திருத்தம் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றங்களுக்கு அப்பால் கட்டாயமாக கையகப்படுத்தப்படும் தனியார் சொத்துக்களுக்கு கொடுக்கப்படும் பதில் இழப்பீடு அளவு. இப்போது மக்கள்கிட்டேருந்து ஒரு சொத்தை வாங்கினாங்கன்னா அதுக்கு இழப்பீடு தராங்கல்ல, அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் NLCயில் வந்து இடம் வாங்கினாங்கன்னா அதுக்கு இழப்பீடு தருவாங்க. ஓகேவா. அது மாதிரி அதுக்கூட அளவை வந்து நிர்ணயம் செய்கிறது. ஓகேவா. இழப்பீடு அளவு நீதிமன்றங்களுக்கு அப்பால். ஓகேவா. 4வது சட்டத்திருத்தம் 1955. அதுக்கப்புறம் 5வது சட்டத்திருத்தம் 1955 தான். இது வந்து மாநில சட்டமன்றங்களுக்கு கால வரையறையை சரி செய்ய குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளித்தது. பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீட்டை விரிவுபடுத்தவும் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதிகள் இந்தியர்களுக்கு மக்களவையில் பிரத்யேக பிரதிநிதித்துவம், மாநில சட்டமன்ற கூட்டங்களை 10 ஆண்டுகள் வரை விரிவாக்கப்படுத்துதல். ஓகேவா. இது என்னென்னா, ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கும் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து நாடாளுமன்றத்தில் இடஒதுக்கீடு இருக்குது. அது வந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை விரிவாக்குவாங்க. ஸோ அதுதான் இது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மாற்றம் பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்து வந்து இந்த நாடாளுமன்றத்தில் வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது வந்து இப்போது இல்லை. ஓகேவா. அது 104வது சட்டத்திருத்தம் பண்ணி அதை எடுத்துட்டாங்க. ஸோ ஓகே, இது வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு இடஒதுக்கீடு கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 6வது சட்டத்திருத்தம் 1956. இது எதுக்குன்னா, பத்திரிகை தவிர்த்து விற்பனை அல்லது கொள்முதல் செய்யும் மாநிலங்களிடையே நடைபெறும் வர்த்தகம் மற்றும் வாணிகத்துக்கு 6 வரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. 6 வந்து வரிக்காக பண்ணது. 7வது சட்டத்திருத்தம் நமக்கு தெரிஞ்சது 1956 மாநில மறுசீரமைப்பு. இந்த மாநில மறுசீரமைப்பு மட்டும் கிடையாது. இதில் வந்து A பிரிவு, B பிரிவு, C பிரிவு மாநிலங்கள், D அந்த 4 பிரிவு மாநிலங்களையும் நீக்கப்பட்டுறாங்க. ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு உயர்நீதிமன்றம் வந்து 2 மாநிலங்களுக்கும் உயர்நீதிமன்றமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஒரு ஆளுநர் 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இயக்கலாம்னு சொன்னதும் இந்த 7வது அட்டவணை தான். ஓகேவா? அடுத்து 8வது சட்டத்திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1956 தான் வந்திருக்கும் 8வது சட்டத்திருத்தம். இதுவும் என்னென்னா ஜமீன்தாரி முறை அகற்றம். இது வந்து ஜமீன்தாரி முறையை அகற்றுறதுக்கு 8வது. 9வது வந்து 1960. இது வந்து பெருபாரி நம்ம இந்தியா பாகிஸ்தான் உடன்படிக்கை 1958 படி மேற்கு வங்காளத்தில் அமைந்திருக்கும் ஒன்றிய பகுதி எல்லைக்குட்பட்ட பெருபாரி பகுதியை பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுத்தது ஏற்படுத்தப்பட்டது அந்த 9வது சட்டத்திருத்தம் 1960. 10 வந்து நமக்கு 1961 10வது சட்டத்திருத்தம் 1961 தாத்ரா நாகர் ஹவேலியிலேருந்து இந்திய ஒன்றியத்தில் இணைக்கப்பட்டது 10வது சட்டத்திருத்தம் 1961. ஓகேவா? தேங்க்யூ.